வணக்கம். இது உங்களுக்கு பாலபாரதி கேள்வி. இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெத்திமேடு நியூ கந்தப்பா காலனி அபிராமி கார்டன் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம இதில் பண்ணியிருக்கோம்னா யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். யூபிவிசியில் மாடலர் கிச்சன் ப்ளஸ் பெட்ரூம்ஸு ப்ளஸ் ஹாலில் டிவி யூனிட் எல்லாமே பண்ணியிருக்கோம். பாருங்க என்னென்ன ஒர்க்குன்றது ஒன்றா பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிச்சன்ல உங்களுக்கு கிரே, மிட் கிரே அண்ட் லைட் கிரே காம்போல பண்ணியிருக்கோம். இதுல வந்து பேஸ்கெட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கப்பன் சாஸ் வைக்கிற மாதிரி பேஸ்கெட்ஸ் பிளஸ் அடிஷனலா ஒரு பிளைன் பேஸ்கெட் பண்ணியிருக்கோம். இதுல நம்ம கரண்டி அதெல்லாம் வைக்கிற மாதிரி கட்லரி பேஸ்கெட்ஸ் பண்ணியிருக்கோம். பிளஸ் இது பிளேட் வைக்கிற மாதிரி இது எல்லாமே யூபிவிசியில் தான் பண்ண வேண்டியிருக்கு. அடிஷனலா பிளெயின் பேஸ்கெட்ஸ் 2 பண்ணியிருக்கலாம். இது கார்னர்ல கேஸ் வைக்கிற ஏரியா மாதிரி இது எல் ஷேப்ல பண்ணியிருக்கலாம். இது சிங்க் ஏரியா கீழே ஒரு வெண்ட் கொடுத்துருக்கோம். பிளஸ் அடிஷனல் ஸ்டோரேஜ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூபிவிசியில் தான் பண்ணியிருக்கோம். யூபிவிசியில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து கரையான் பிரச்சனை வராது. இப்போ கிச்சன்ல பாத்தீங்கன்னா மெயினா வாட்டர் நம்ம யூஸ் பண்ற ஏரியா. இப்போ வாட்டர் பண்றப்போ அந்த பிளைவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரி பல்ஜ் ஆகும். நாளாக கரையான் பிரச்சனை வரும். அந்த வாட்டர் பட அப்படியே அரிச்சிடும். நம்மளுக்குள்ள எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பிரச்சனை வராது. இது வந்து வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட். இது வுட்டுல எந்த அளவு லைஃப் வருதோ அதே லைஃப் இதுல வரும். அதே மாதிரி உங்களுக்கு உட்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு உதாரணத்துக்கு உட்ல நிறைய லேமினேட்ஸ் சாய்ஸஸ் இருக்கு. அதே மாதிரி சாய்ஸஸ் நம்மளுக்கு இதுலயுமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா லைட் கிரே பேட்டர்ன். இது உட்லயுமே அவைலபிள் இருக்கு. அந்த உட்ல என்ன அவைலபிளோ அதே இது நம்ம யூபிவிசில ப்ரொவைட் பண்றோம். இது வந்து 100% வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல், 100% விர்ஜின் ரெசின். அதாவது மிக்சிங்கோ எந்த ஒரு கலப்படமோ இல்லாம உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசின் யூபிவிசி ரெசின்ல பண்ற மெட்டீரியல். இதுல பாத்தீங்கன்னா இந்த அடிஷனலா லாஃப்ட்டும் பண்ணிருக்கோம் இந்த கிச்சனுக்கு. இங்க ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், இந்த அடுப்புக்கு பக்கத்துலயே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். அடுத்தது நம்ம பெட்ரூம்ஸ். இந்த கிச்சன்ல இருந்து வெளியில வந்தா இங்க ஒரு டைனிங் யூனிட், டைனிங் டேபிள் பிளஸ் அப்படியே ஒரு ஸ்டோரேஜும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு கல்லுல பண்ணியிருந்தாங்க, நம்ம ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவே கிரே, லைட் கிரே அண்ட் மிடில் கிரே அந்த காம்பினேஷன்ல பண்ணிருக்கோம். லாஃப்ட் பிளஸ் ஸ்டோரேஜ் இருக்கு. நம்ம பண்றது எல்லாமே ஃப்ரேம் போட்டு தான் பண்றோம். அதாவது எந்த ஒரு இந்த லாஃப்ட்ல பாத்தீங்கன்னா பாட்டம்ல பாருங்க, ஃப்ரேம் நாலா பக்கமும் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ரைட் இது ஃபுல்லாவே ஃப்ரேம்ல தான் ஹிஞ்சஸ் வைப்போம். அந்த ஹிஞ்சஸ் இது எதுக்காக அந்த ஃப்ரேம்னா இதுல கூட பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஃப்ரேம் எதுக்குன்னா இந்த ஃப்ரேம் தான் இந்த ஹிஞ்சஸ்க்கு 20 இயர்ஸ் வாரண்டி தரதுக்கான மெட்டீரியல் தான். இந்த ஸ்ட்ரென்த்லயும் தான் இது நிக்குது. இதுவும் யூபிவிசிலேயே நம்ம அந்த ஃப்ரேமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சீம்லெஸ்ஸா இருக்கும். எதுவுமே ஒரு எட்ஜஸ் தெரியறதோ வுட்ல எந்த மாதிரி ஒரு எட்ஜஸ் தெரியாம நீட்டான லுக் வருமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருவோம். சைட்ல பாட்டோ இல்ல கேப்போ எந்த ஒரு கேப்புமே இருக்காது. ஒரு டோருக்கும் அப்படியே சீம்லெஸ்ஸா இருக்கும். பாத்தீங்கன்னாலே தெரியும். 2 டோர் ஜாயின் ஆகிற இடத்துல எந்த ஒரு கேப்புமே இருக்காது. நீட்டா ஒரு சீம்லெஸ் ஃபினிஷிங் நம்ம கொடுக்க முடியும். இது பாத்தீங்கன்னா 2 டோர் ஜாயின் ஆகும். ஸ்மூத்தா இருக்கும். எத்தனை தடவை நீங்க ஆப்ரேட் பண்ணாலும் இது ஸ்மூத்தா இருக்கும். எந்த ஒரு ஜெர்க்கோ எந்த ஒரு கம்ப்ளைண்டா வராது. ஃபியூச்சர்ல நீங்க எவ்வளவு ஸ்பீடா வேணா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஹிஞ்சஸ் தான் பெஸ்ட் பிராண்ட் தான் கொடுத்துருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம்ல இந்த பெட்ரூம்ல என்ன ஒர்க் பண்ணிருக்கோம்னா லாஃப்ட் பிளஸ் 3 டோர் உள்ள ஒரு வார்ட்ரோப் க்ளோசிங், ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும். இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க செவுத்துல எழுதிட்டாங்க, செங்கல் வச்சு எழுதிட்டாங்க. ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் கவர் பண்ணிருக்கோம். லாஃப்ட் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் க்ளோசிங் கவர் பண்ணிருக்கோம்.
இது உட் டிசைன்லயே பண்ணிருக்கோம். அதாவது ஐவரி பிளஸ் உங்களுக்கு டீ காம்போல பண்ணிருக்கோம். இதுவுமே அதே மாதிரி தான் ஃப்ரேம் போட்டு தான் பண்ணியிருக்கிறோம். யூபிவிசியில் எட்ஜ் பேண்டிங் போட்டு தான் பண்ணுவோம். இதுதான் எட்ஜ் பேண்டிங்கிறது. உங்களுக்கு வுட்டில் எப்படி ஒரு மைகா ஒட்டி ப்ளஸ் எட்ஜ் பேண்டிங் போட்டு பண்ணுவாங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி அதே சேம் பேட்டர்ன் தான். என்ன எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். உங்களுக்கு மைகா ஒட்டணும் நெசசிட்டி இல்லை. இது வந்து டிஜிட்டலில் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டிங்கே வந்துடும். இது எல்லாமே டிஜிட்டலில் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். டிஜிட்டலில் ப்ளஸ் டெக்ஸ்டர் ரெண்டுமே நம்மளே ரெடி பண்ணுறோம். இப்போ பேனல் வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறோம். மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே நம்ம சேலத்தில் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் யூனிட்டில் நம்மளது இருக்குது. இந்த டெக்ஸ்டைல் யூனிட்டும் பிரிண்டிங் யூனிட்டும் இங்கேயே இருக்குது. இந்த டிசைன் எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம். பேனல் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இந்த பேனல் ஒயிட்டாக பேஸ் பேனல் ஒயிட்டாக வரும். இந்த டிசைன் எல்லாமே நம்ம இங்கே தான் ரெடி பண்ணுறோம். இது வந்து வுட்டு காம்போல காம்போ. இது 3 டோர் இருந்தால் வாடுவோம் ப்ளஸ் லாஃப். இது பாத்தீங்கன்னா ஃப்ரேம் சப்போர்ட் தான் இருக்கு. இது எல்லாமே நீங்க எத்தனை தடவை ஓபன் பண்ணாலும் எதுவும் இருக்காது. இந்த ஃப்ரேம் சப்போர்ட் அந்த அளவுக்கு சேர்த்து வரும். 20 இயர்ஸ் நாங்க வாரண்டி கொடுக்குறோம்னா இதெல்லாம் சேர்த்து தான். அடுத்த பேர் ரைட் சரியா ப்ளூ இது அடுத்த பெட்ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பீரோ வச்சிருக்காங்க. ஆல்ரெடி கஸ்டமர் இரும்பு பீரோ வச்சிருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் இதுல பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அது கண்டினியூட்டி வரும்னு இருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கடப்பா ஷெல்ஃப் போட்டிருக்காங்க. கடப்பா ஷெல்ஃப்ல யூபிவிசில நம்ம வந்து டிராஸ் பிளஸ் ஒரு லாக்கர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல க்ளோசிங் பண்ணிருக்கோம். இதே மாதிரி இங்க ஒரு லாக் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே விட்டு டீக் வுட் பிளஸ் ஐவரி காம்பினேஷன்ல பண்ணிருக்கோம். இந்த யூபிவிசில பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த யூபிவிசிலே நம்ம இந்த ஹால் என்ட்ரன்ஸ்ல இருந்து டோட்டலாகவே என்ட்ரன்ஸ் எல்லாத்துக்குமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இது யூபிவிசில தான் பண்ணியிருக்கோம். பேனலிங் ஒர்க்கு இந்த என்ட்ரன்ஸுக்கு. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் டோட்டலாகவே எல்லா என்ட்ரன்ஸுக்குமே நம்ம இதுலேயே பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு ஹால்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு பார்டர் பண்ணிட்டு ஒரு ஸ்லைடிங். இது ஆல்ரெடி அவங்க பண்ணியிருந்தாங்க ஷோகேஸ் கடப்பால. ஃப்ரண்ட் கவரிங் மட்டும் கிளாஸ் பண்ணிருக்காங்க. இங்கே ஒரு பூஜா யூனிட். பூஜா யூனிட்ல பார்த்தீங்கன்னா இந்த இலை போடுற மாதிரி ஒரு ட்ரே பிளஸ் ட்ரா. இதுவுமே வுட் காம்பினேஷன்ல தான் பண்ணிருக்கோம். அடிஷனல் ஸ்டோரேஜ். சென்டர் போர்ஷன் ஃபுல்லாவே டிரால நம்ம பிரிச்சிட்டோம். சைடுல 2 டோர், அதுலயே உங்களுக்கு பார்ட்டிஷன். இது ஆல்ரெடி ஒரு கல் இருக்கு. கீழ பாட்டம் போர்ஷன் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணிருக்கோம். இதுமே வுட் ஐவரி இந்த காம்பினேஷன்ல தான் பண்ணிருக்கோம். மொத்தம் 3 ட்ரா, ஒரு பழைய மாதிரி 2 டோர். அந்த ஹாலை ஒட்டிய டிவி யூனிட், சைட்ல ஒரு ஸ்டோரேஜ் பிளஸ் கீழே டிராஸ், நடுவில் டிவிடி போர்ஷன். இதுவுமே வுட் அண்ட் லைட் ஐவரி காம்போல தான் பண்ணிருக்கோம். இந்த டிவி யூனிட்டுக்கு டிவி ஃபிக்ஸ் பண்ணோம். இதுவுமே பண்ணிருக்கோம். இது ஒரு ஆளே ஏறி உட்காந்துக்கலாம், மேலே ஏறி நிற்கலாம் தாராளமா. நல்ல வெயிட் தாங்கும். சைடில் உங்களுக்கு ஷெல்ஃபும் கொடுத்துருக்கோம், ஓப்பன் ஷெல்ஃப். இது டிவி பேட்டர்ன் நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க. இது ஒவ்வொரு இது பர்டிகுலராக ஸ்டாண்டர்டாக ஒரே டிசைன் தான் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன சாய்ஸோ அதுபடியே நம்ம பண்ணி கொடுக்கலாம்.
இதே மாதிரி இந்த பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் சைடில் ஃப்ளூட்டட் இந்த லூவர் டைப் சொல்லுவாங்க அதுவுமே இதில் பண்ணியிருக்கோம்